JMN College of Arts and Science Chennai. Join BCom, BCA, BSc Data Science and more. Apply today. பல லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற சொகுசு கார்களை விட்டுட்டு மக்களோட மக்களா அரசு பேருந்துல பயணிச்ச ராகுல் காந்தி இப்போ ஒரு சாதாரண கடையில தாடிய திருத்தம் செஞ்சுக்கிற இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. காங்கிரஸ் முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல போட்டியிடுறாரு. இந்திரா காந்தி, சோனியா காந்தின்னு அவங்களுடைய குடும்பத்தினர் போட்டியிட்டு வென்ற தொகுதியில இப்போ முதல் முறையா ராகுல் காந்தியும் களமிறங்கி இருக்காங்க. இந்த நிலையில ரேபரேலி அப்படின்ற நகரத்துல இருக்கக்கூடிய லால்கஞ்ச் அப்படின்ற பகுதியில பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க. அப்போ பிரச்சாரத்துக்கு நடுவுல ஒரு சாதாரண கடையில தாடிய திருத்தம் செஞ்சுக்கிறதுக்காக ராகுல் காந்தி அந்த கடைக்குள்ள போயிருக்காங்க. அங்க போய் அவர் உட்கார்ந்த உடனே பார்பர் ஷாப்ல இருக்கிற அந்த நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவருடைய சீட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இவருடைய தாடியை திருத்தம் செய்யறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அப்ப ரொம்ப எளிமையா பல விஷயங்களை கலந்துரையாடி இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் அங்க இருக்கிற போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க அலங்காரம் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த பார்பர் ஷாப் நபரும் வாடிக்கையாளர்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணி கொடுப்போம், உங்களுக்கும் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த தாடி திருத்தம் செய்யக்கூடிய நபரை பத்தியும் அவருடைய குடும்பத்தினர் பத்தியும் அவருடைய வருமானத்தை பத்தியும் பல விஷயங்கள் இவர் கேட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த ரேபரேலி நகரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது அந்த பார்பர் ஷாப்ல இருக்கக்கூடிய நபர் வேலை வாய்ப்பு அப்படின்னு பதில் சொன்னதா சொல்லப்படுது. தேர்தல்ல வெற்றி பெற்று ரேபரேலி தொகுதிக்கு எம்பி ஆனதுக்கு அப்புறமா நான் இதை செய்யறேன் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதா கூறப்படுது. இதை தொடர்ந்து இந்த வீடியோவை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்துல பகிர்ந்த ராகுல் காந்தி நாட்டுடைய கிராமங்கள், நகரங்கள், அதே மாதிரி ரேபரேலி அப்படின்ற நகரங்கள்ல மில்லியன் கணக்கான திறமையான இளைஞர்களுக்கு மகத்தான வாய்ப்புகள் இருக்கு, அவங்கள ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட் நியூஸ்ல பதிவு செய்யுங்க. தொடர்ந்து பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.